ஹாய்! உங்களுக்கும் என்ன மாரியே பபிள்ஸ் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்குமா? நெறையா ஸ்பீச் தெரபிஸ்ட்க்கு பபிள்ஸ் வச்சு ஸ்பீச் தெரபி குடுக்கறதுக்கு பிடிக்கும். ஏன்னா, நெறையா குழந்தைங்களுக்கு பபிள்ஸ் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த ஆன்லைன் தெரபிக்கு வர பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து எங்க குழந்தைங்க வந்து எங்க கூட சேர்ந்து விளையாடவே மாட்டேங்கிறாங்க. தனியா தான் விளையாடுறாங்க. நாங்க விளையாண்டாலும் வந்து அத கவனிக்க கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கிறேன். உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அத பேஸ் பண்ணி நான் வீடியோஸ்க்கு தரேன். நானு என்னோட 500 பிளஸ் பேஷண்ட்ஸ வந்து நான் பார்த்து, அவங்க கிட்ட எஃபெக்டிவா இருந்த இம்ப்ரூவ்மென்ட் குடுத்த மாரியான தெரப்பி ஆக்டிவிட்டீஸ்லாம் தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நீங்க வந்து இந்த டெக்னிக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட். நம்ம நெறைய குழந்தைங்க வந்து தனியா விளையாடுறதுக்கு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்ப வந்து நம்ம வந்து "இங்க பாரு உட்காரு, இத பாரு, இது கவனி" அப்படின்னு சொன்னாலாம் வந்து கவனிக்க மாட்டாங்க. ஸோ இதே இது நம்ம வந்து பபிள்ஸ் வச்சு விளையாண்டா வந்து உடனே இன்ட்ரெஸ்ட்டா வந்து குழந்தைங்க வந்து நம்ம கூட விளையாட ஆரம்பிப்பாங்க. நம்ம என்ன பண்றோங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டர்ன் டேக்கிங் வந்து பார்க்கணும். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து பபிள்ஸ் விளையாட தெரியும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு டர்ன் வந்து குழந்தைங்ககிட்ட குடுத்து, "நீ ஊது" அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ண சொல்லணும். இதே குழந்தைங்களுக்கு பபிள்ஸ் ஊத தெரியாது அப்படின்னா, அவங்க நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட்டு டர்ன் வந்து எடுக்கணும். நம்ம வந்து, "இங்க பாரு, பபிள்ஸ் ஊதலாம் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்ததா நம்ம வந்து பபிள்ஸ் யூஸ் பண்ணி ஐ கான்டாக்ட் வந்து சொல்லிக் குடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாரி பபிள்ஸ் எடுத்துட்டு, இப்படி ஊதி இப்படி வந்து நம்ம வந்து பபிள்ஸ் இப்படி புடிச்சிட்டு, வான்ல புடிச்சிட்டு, இப்படி கண்ணுக்கிட்ட வைக்கும்போது, அவங்க "இங்க பாரு பபிள்ஸ்" இப்படி இப்படி ஊது, ஊ அப்படி ஊது அப்படின்னு சொல்லும்போது, குழந்தைங்க வந்து நம்ம கண்ண வந்து இன்ட்ரெஸ்ட்டா வந்து பார்ப்பாங்க. நம்ம என்ன பண்றோம், வாய் அசைவெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்ப வந்து அதே மாரி இமிட்டேட் பண்றதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் வந்து அட்டென்ஷன் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து நம்ம மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் வந்து கொண்டு போலாம். ஏன்னா, இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு இடத்துல உட்கார முடியாது. ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாரி சமயத்துல வந்து நம்மளால அட்டென்ஷன் கொண்டு வர முடியாது. ஆனா அதே இது இந்த பபிள்ஸ் வச்சு நம்ம வந்து விளையாடும்போது, நம்ம ஓடிக்கிட்டே வந்து நம்ம வந்து இப்படி ஊதும்போது நம்ம அ அட்டென்ஷன் ஃபுல்லும் நம்ம கூடவே இருக்கும். பபிள் ப்ளே வந்து முடியிற வரைக்கும் நம்ம ஃபுல்லா அட்டென்ஷன் வந்து குடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து இத யூஸ் பண்ணி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்லயும் வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இப்ப ப்ளே சிச்சுவேஷன்ல வந்து நம்ம ஒரு சிங்கிள் வேர்ட வந்து நம்ம கன்டினியூஸா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இந்த சிச்சுவேஷன்ல இந்த வேர்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இத யூஸ் பண்ணி நவுன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சொல்லி தரலாம். அதாவது நம்ம இப்ப அம்மா வந்து நம்ம ஊதுறாங்க அப்படின்னா, "இங்க பாரு அம்மா ஊதுறாங்க. அம்மா ஊஃப்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத வந்து இப்படி வச்சுட்டு, "அம்மா ஊஃப்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த அம்மாங்கிற வேர்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதே மாரியே நம்ம ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து என்கேஜ் பண்ணும்போது, அவங்களோட அ ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட நேம வந்து நம்ம வந்து சொல்லலாம். அப்பா ஊதுறாங்க, அப்பா. தாத்தா ஊதுறாங்க, அந்த மாரி நம்ம வந்து சொல்லி, அந்த வேர்ட வந்து சொல்லி, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வைக்கலாம். அடுத்ததா வந்து நம்ம இத யூஸ் பண்ணி ஆக்ஷன் வெர்ப்ஸ்லாமும் சொல்லி தரலாம். வந்து இப்படி ஊதிட்டு இப்படி ஊதிட்டு பாப், பாப் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா வந்து கிக், கிக், கிக் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா இப்படிக்கு தட்டு, தட்டு, டேப், டேப், டேப் அந்த மாரி நெறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம ஆக்ஷன் வெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அது மாரி வந்து ப்ளோ அந்த வேர்டும் வந்து நம்ம சொல்லிக் குடுக்கலாம். அடுத்ததா வந்து நம்ம வந்து ப்ரிபோசிஷன்ஸும் சொல்லி தரலாம். இங்க பாரு பபிள்ஸ் ஓ! பபிள்ஸ் மேல இருக்கு. இல்லன்னா பபிள்ஸ் கீழ இருக்கு. அ அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து மேல ஊதலாம், கீழ ஊதலாம். அந்த மாரி வந்து நெறைய ப்ரிபோசிஷன்ஸ் வேர்ட்ஸும் வந்து சொல்லலாம். இல்லன்னா வந்து நம்ம வந்து ஓ! பிக் பபிள்ஸ், ஸ்மால் பபிள்ஸ் அந்த மாரி அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ என்கிட்ட வர நெறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த பிள்ளைங்க வந்து பெருசாகி இவங்க வந்து இவங்களோட லைஃப்ப நெனச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இவங்களால எப்படி வந்து படிச்சு வந்து அ ஒரு ஜாப்க்கு போக முடியுமா? அப்படின்னு வந்து கவலையோட சொல்றாங்க. நெறையா ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு பெரிய லெஜெண்ட்ஸா வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இப்ப வந்து நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டும் கூட. அவங்க வந்து அவங்களுக்கு ஆட்டிசம் இருந்திருக்குது. ஆனா வந்து அவங்க அந்த ஆட்டிசம் இருந்தாலும் வந்து அவங்களால வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அதே மாரி வந்து பில் கேட்ஸ் வந்து நமக்கு தெரியும். அவங்க வந்து மிகப்பெரிய பணக்காரர். அவங்களுக்கும் வந்து ஆட்டிசம் வந்து இருந்திருக்குது. ஸோ அவங்களாலயும் வந்து அந்த சர்டைன் ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து இப்ப இந்த ஆட்டிசம் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நெறையா அந்த டேலண்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் வந்து இருக்கும். அத வந்து அவங்க வந்து சில விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தி அவங்களால வந்து அதில அந்த
விஷயத்துல வந்து அவங்க பெரிய லெவல்ல வந்து வர முடியும். ஆனா இதே இது ஆட்டிசம் இல்லாத பிள்ளைங்கள வந்து நெறையா இதுல வந்து ஃபோக்கஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப வந்து அவங்களால ஒரு ஃபிக்ஸ்டு இதுல வந்து அம் யோசிக்கிறது அப்படிங்கிறது வந்து இருக்காது. இவங்க இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃபிக்ஸ்டா ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப நேரம் வந்து கவனம் இருக்கிறதுனால, அவங்களால அந்த விஷயத்துல வந்து ரொம்ப நல்லா அச்சீவ் பண்ண முடியும். நம்ம வந்து அவங்களோட டேலண்ட்ஸ ஐடென்டிஃபை பண்ணி வந்து நம்ம வந்து அவங்கள அ கொண்டு வரதுக்கு வந்து அவங்களோட ஸ்கில்ஸ வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இப்ப கியூட்டி ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பில இருக்கிற ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், பிஹேவியர் தெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் ஒவ்வொன்னும் லெவல வந்து ஐடென்டிஃபை பண்ணி, அதுலேருந்து இம்ப்ரூவ்மென்ட் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்ப வந்து நம்ம வந்து அவங்கள ஸ்கில்ஸ் ஒவ்வொன்னையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது, அவங்க வந்து அ நார்மலா வந்து நெறைய பேர் வந்து நார்மல் ஸ்கூலுக்கு போயி, அந்த ஷேடோ டீச்சரோட ஹெல்ப்போட வந்து நார்மல் ஸ்கூல் அட்டெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நான் கீழ குடுத்துருக்கிற வெப்சைட்ல வந்து இருக்குது. நீங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கும் வந்து அ குழந்தைய எப்படி வந்து நம்ம டெவலப் பண்றதுங்கிறதுல வந்து ஸ்டக் ஆயி ஃபீல் பண்றீங்கன்னா, நீங்க வந்து கீழ குடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க கன்சல்டேஷனுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீ தான். நம்ம இந்த மாரி பபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு கூட வந்து நம்ம வந்து குழந்தைங்கள வந்து என்கேஜ் பண்ண முடியும். அதே மாரி நெறைய வேர்ட்ஸும் வந்து நம்ம வந்து சொல்லி தர முடியும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஐடியாஸ் வந்து கிடைச்சிச்சுன்னா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பபிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து வேர்ட்ஸ் வந்து பேச வைக்கிறது? அப்படிங்கிற மாரியான இன்னும் டீட்டெயில்டு ஆக்டிவிட்டீஸ் வேணும்னா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பார்ட் 2ன்னு டைப் பண்ணுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல அத வந்து அப்லோட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் இந்த வீடியோஸ் நம்ம வந்து ரெகுலரா டியூஸ்டே அண்ட் தர்ஸ்டே வந்து நம்ம போடுவேன். ஸோ நீங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நன்றி.